Hi friends, welcome to Ajitha Samayal. நாம இன்னைக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். Fish Biryani. So நம்ம fish biryani எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோவை subscribe பண்ணல அப்படினா please கொஞ்சம் subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிடுங்க friends. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து 1 kg தேங்காய் பறை ஃபிஷ் இருக்குலையா மீன் பெருசா அதாவது குட்டி குட்டி மீன்ல ஒரே மீனா 1 கிலோ இருக்கும் பெரிய மீனா ஸோ அதை வாங்கி அது மேலே வந்து ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்கும் நான் கட் பண்ணி வாங்கலை நேராகவே வாங்கிட்டு வந்து அது மேலே வந்து ஒரு லேயர் அது மெலிசாக இருக்கும் அதை அப்படியே பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மீனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த பேர்ட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீன் துண்டு பெரிய பெரிய துண்டாக இருக்கணும் இப்போ இந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக உப்பு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வைக்க போகிறோம் அது ஊறிட்டுருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த கவுச்சி ஸ்மெல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் வராமல் நல்லா ஜூஸியாக ஃபிஷ் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நம்ம இதெல்லாம் ஒரு நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் மேக்ஸிமம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour இருக்கட்டும் அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அது நம்ம இஷ்டம்தான் நான் இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் நான் அதுக்கு அடுத்து தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணுவேன் ஸோ இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து ரைஸோட அளவு என்ன அப்படின்னு பார்த்துருவோம் நான் வந்து இதில் வந்து 1/2 kg ரைஸ் இருக்குது கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸ் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற மாதிரி கணக்கு எந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுலேயே அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு பாத்திரம் சூடாகிட்டோம் இப்போ அந்த பிரியாணி அந்த பேன் அது வந்து சூடாயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது சூடாயிட்டோம் சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு 3 சின்ன பீஸில் ஒரு 3 பீஸ் பட்டை ஜாதி பத்திரி அன்னாச்சி பூ அப்புறம் கிராம்பு ஒரு 3 ஏலக்காய் 4 வந்து கிராம்பு போட்டுக்கிறேன் எப்போவுமே பிரியாணிக்கு அந்த ஜாதி பத்திரி அந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணால் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ இது கொஞ்சம் லைட்டாக சூடாகி நல்லா வதங்கினோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் நான் செஞ்ச எல்லா பிரியாணிலையுமே ஃபஸ்ட்டே வந்து எப்போவுமே புதினாவை ஆட் பண்ணி வதக்கிடுவேன் அது வந்து நம்மளுடைய பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரையும் ஸ்மெல்லையும் கொடுக்கும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் பிரியாணி செஞ்சிங்கனாலும் எந்த பிரியாணி செஞ்சாலும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க இதே மாதிரி இதை ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்தது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்மலாம் வைக்கும்போது நம்ம தாளிக்கிற கருவேப்பிலை போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது நான் அது பிரியாணி ஐட்டம்ஸ்க்கெலாம் தாளிக்கும் போது எப்போவுமே புதினா ஆட் பண்ணிப்பேன் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இப்போ வந்து ஆனியன் நான் வந்து நல்ல பெரிய சைஸ் ஆனியன் 2 எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்ல பெரிய ஆனியனுங்கிறதுனால 2 நார்மல் சைஸ் மீடியம்னா நீங்கள் 3 ஆனியன் எடுத்துக்கணும் வெங்காயம் நல்லா வதக்கி விடணும் எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த டைமில் நாம் என்ன பண்ணுவோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு வந்து நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ஸ்பூன் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபிஷ்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இப்படி வரணும் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து 3 சின்ன சைஸ் தக்காளியில் 3 தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ அதை போட்டுக்கலாம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் எல்லாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதக்கணும் இப்போ தக்காளி போட்டோடனே கொஞ்சம் லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் அப்புறம் பிரியாணி ஃபிஷ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம் இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த கர்டு தயிர் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து இதில் போட்டு வதக்கிக்கலாம்
ரொம்பலாம் கிடையாது, சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மற்ற மசாலா பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, குழம்பு மிளகாப்பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, குழம்பு மிளகாப்பொடி, அதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக வேணால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாலாம் ஆட் பண்ணவே இல்லை, கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப மசாலா ஆட் பண்ணோம், மசாலா வாசனை ஹெவியாக இருந்து சாப்பிட முடியாமல் ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து நல்லா கரெக்டாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுருவோம். பாருங்கள், நம்மளுடைய மசாலா பாருங்களேன் எப்படி வந்திருக்குங்க. எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டோம், அப்படியே அரைச்சி வச்ச மாதிரி இருக்குது பேஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம பிரியாணி செய்யும்போது பிரியாணி அவ்வளோ அருமையாக நல்லா வரும். இப்போ நம்ம இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊறிட்டுருக்கு. நம்ம இந்த ரைஸ்க்கு எந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறோமோ அதே தண்ணியை தான் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ அப்படியே ஊற்றிடலாம், தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி பிரியாணி செஞ்சுருப்பேன், இதை வந்து இப்போ போட்டிருப்பேன், லிங்க் கூட கொடுத்துருவேன் பாருங்கள். எல்லாமே இதே மெத்தடில் தான் செய்வேன் நான் எப்போவுமே. பிரியாணியெல்லாம் சூப்பராக வந்துடும். எல்லா ரைஸும் ஊறிட்டுருக்கு. ஸோ இதை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு உடனேவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்க விட்டுட்டு போட்டாலாம் சரியாக வராது. ஸோ இப்போ இதை கிளறி விட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டுடலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றும் தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஃபிஷ், இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து இந்தமாதிரி மசாலா போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு தான் பிரியாணி தம் போட்டு அதுக்கப்புறம் தம் போடுறப்ப போடுவாங்க. நம்ம வறுக்கலாம் இல்லை, அப்படியே இப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே போடுறோம் ஃபிஷ்ஷை. ஸோ ஃபிஷ்ஷை வறுக்காமலே அப்படியே எடுத்து போடுறோம். இந்த மாதிரி போடுறப்ப அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் இது மாதிரி தான் செய்வீங்க நீங்கள். ரொம்ப கலராமல் லைட்டாக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் உடையாத அளவுக்கு, ஏன்னா நான் ஃபிஷ்ஷு நல்லா பெரிய பெரிய துண்டமாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி நல்லா கிளறி ஒரு வாட்டி, இந்த வாட்டி இப்போ கலர்றதோடு அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் கலர முடியாது. லாஸ்ட்டாக எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணுவோம், அந்த டைம் தான் எடுக்க முடியும். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பையும் இப்பயே டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னுட்டு. உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுருவோம். அதாவது ஃபிஷ்ஷை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அப்படி ஒரு லைட்டாக கிளறி விட்டுடலாம். ஏன்னா இப்போ கிளறதோடு சரி, அதுக்கப்புறம் நம்ம தம்மெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டைம் தான் அப்படியே எடுக்க முடியும். ஸோ இப்போயே நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம இது ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சுருக்கலாம். 5 மினிட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. அது வந்து மேலே அப்படி ரைஸும் தண்ணியுமா வந்து மேலே நிற்கும். இப்போ வந்து ரைஸ்லாம் கீழே இருக்குது, தண்ணி மேலே இருக்குது பாருங்கள். இப்போ ரைஸும் தண்ணியுமா லைட்டாக அப்படி மேலே வந்து அப்படி தளன்னு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம தம் போடலாம், அதுதான் கரெக்டான டைம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இங்கே பார்த்திங்களா, மேலே அந்த ரைஸு தண்ணி எல்லாமே இப்படி நிற்கிது பாருங்கள். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிடும். சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 5 மினிட்ஸ்லாம் ஆகல, ஒரு 3 நிமிஷத்துலேயும் இந்த அளவுக்கு வந்துருச்சு கரெக்டாக. இப்போ நம்ம தம் போடுவோம். தம் வந்து இது பாருங்கள், ஸ்டவ் ஆனில் இருக்குது, சிம்மில் வச்சுருக்கேன் நான். ஃபுல் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே இந்த பிரியாணி குண்டான எடுத்து வச்சுருவோம். இது நம்ம வீட்டில் போடுற தம் இதுதான். போட்டுட்டு நான் நார்மலாக மூடி வைக்கிறேங்க, எந்த வெயிட் எதுவுமே போடலை, சும்மா அப்படி மூடி வச்சிடறேன், அவ்வளோதான். இது வந்து நம்ம 20 நிமிஷம் இருக்கணும். 20 நிமிஷம் நம்ம இந்த சைடு வர வேண்டிய அவசியமே கிடையாது. 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா பிரியாணி நல்லா துருன்னு சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்கும். நம்ம வந்து தம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக கீ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சும்மா எல்லா இடத்துலையும் லைட்டாக மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுருவோம். இது வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சூப்பராக. சும்மா அப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம், அவ்வளோதான். நான் வெயிட்லாம் போடல, சும்மா தான் வச்சுருக்கேன். ஸோ 20 நிமிஷம் கழித்து வந்து நம்ம பிரியாணியை நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக. நம்ம பிரியாணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்குது.
ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா துருன்னு அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஃபிஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிஷ் பாருங்கள், அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்கள், உடையவே இல்லை, அப்படி ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து பொரிச்செல்லாம் போடலாம், அப்படியே தான் போட்டிருக்கோம். அருமையாக வந்திருக்கு பிரியாணி. ஸ்மெல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணியை பிளேட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஃபிஷ் எதுவுமே உடையலை, பிரியாணி நல்லா துருன்னு அப்படியே உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இருங்க, நான் அந்த பாத்திரத்தில் இருக்குல்லையும் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பாருங்கள், இதுலேருந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நீங்களும் இதே போலேயே செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்மளுடைய ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.